ஆவியானவர் பேச வைக்கிறாரு, இந்த வார்த்தையெல்லாம் அவரை பேச வைக்கிறாரு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்ம தீட்டுப்படுத்துறதுன்னா ஆக்சுவலாக நம்ம இஸ்ரேல் புத்தர்கள் மாதிரி நம்மளும் இட்ஸ் நாட், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஹைஜீன். நம்ம போய் வெளியே போயிட்டு ஹோட்டலில் போய் கை கழுவோம், சோப் போட்டு தேய்ச்சி இந்த கொரோனா டைமில் பார்த்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தானுங்களேப்பா, போட்டு அது 20 இப்படியே வச்சு 20 செகண்டாக 30 செகண்டாக அது ஜேர்ம்ஸ் போகிறதுக்கோசரம் பண்ணானுங்க. அப்படியும் சேர்த்து எல்லாம் செத்து போட்டாங்க. கர்த்தர் எவனை உள்ளே வச்சிருக்கணும்னு நினச்சாரோ அவனெல்லாம் உள்ளே இருக்கிறான். அவன் எவன் போகணும்னு நினச்சாரோ அவனெல்லாம் போயிட்டான். ஒரு ஸ்லாட் கேம் அண்ட் இட் டுக் அவே. இவ்வளோ க்ளீன் பண்ணியும் போயிட்டாங்க. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, இன்னர் மேனோட இம்யூனிட்டிக்காக, இன்னர் மேனோட இம்யூனிட்டி எங்கே வரும்னா மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இப்ப இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும். பொல்லாத சிந்தனைகள் நீங்க நினைக்கிறீங்க? இது லிஸ்ட் போடலாம். இப்ப நம்ம ஒருத்தனை எப்படி கவுக்கணும்னு பார்க்குறோம். இது நல்ல சிந்தனையா பொல்லாத சிந்தனையா? பொல்லாத. இல்லாட்டி நம்ம எப்படி நம்ம மற்றவனை இழுத்து விட்டுட்டு, இந்த இந்தியன் நண்டுன்னு சொல்லுவாங்க, இழுத்து விட்டுட்டு அது நம்ம முன்னேறி போகணும்னு பார்ப்போம். பொருளாதார சிந்தனை. எல்லா வித மற்றவனுக்கு கிடச்சிச்சோ இல்லையோ நம்மளுக்கு கிடைக்கணும். அது அவன் சில பேர் ஜோமே பண்ணிடுவாங்க, அவனுக்கு கிடைக்கூடாது ஆண்டவரேன்ட்டு. இது கிடைக்கூடாது ஆண்டவரே, நம்ம இது பண்ணுவோம், கர்த்தாவே எங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவரே. இப்படி ஜோம் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். நான் ஏன் ஒரு காலத்தில் நானும் ஜோம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். இன்னும் அப்போ தெரியாது, இது இஸ் ஆல் த ஒர்த் ஆஃப் இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒர்த்லெஸ் திங். பட் when God talks about love, He gave Himself. That was the greatest thing. பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் இதில் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக தெரியாமல் இல்லை. விபச்சாரம்னா என்ன வெரைட்டிஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி த விபச்சாரங்கள் ஆஃப் இது. நம்ம கத்தரை விட்டு விலகி செல்லும் போதும் we also do the thing. இப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான், அவன் நல்ல இதாக இருக்கிறான், அவன் இது பண்ணுறான், ரைட். கொரிந்தியர் 10:18 மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. இங்கேதான் தப்பு. நம்ம we go partake in the Lord's table. இங்கே சாப்பிட்றோம் கம்யூனியன். ரெண்டாவது அவங்க ஃபெஸ்டிவல்லையும் போயிட்டு எல்லாத்தையும் போய் அங்கேயும் பங்கு பெறுறது. நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் எப்படி அடி வாங்கினாருன்ட்டு. ஸ்வீட்டு சாப்பிட்டார், இது மாதிரி ஸ்வீட்டு அப்படி கை இழுத்துக்குச்சு, ஸ்ட்ரோக் அடிச்சிச்சு. அப்போ நான் மை என்கொயரிஸ் ரிவீல் என்னை கூப்பிட்டாங்க அவருக்கு போட்டுருக்குது. ஐ வென்ட் டு தேவக்கோட்டை, ரொம்ப பிரியமான ஊழியக்காரன். என்ன ஆச்சுன்னு சொன்னா, அப்படியே படுக்கையா என்னென்னா அவன் கொடுத்தான், கொஞ்சம் சாப்பிட்டேன். சொன்னேன், அட மனுஷா, பாய் மனுஷா, அங்கே அது விற்கிறார். அதுன்னு
விக்கிராராதனை மட்டும் இல்ல, இன்னொன்று என்ன, விபச்சாரம். ஏன்னா தேவனை விட்டு விலகி, அவர் வேணான்னு சொல்கிற காரியத்தில் நம்ம விட்டு விலகி, நம்ம போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருதயத்தின் ஏவுதலுக்கு இருக்கிற, அதுதான் இருதயத்தில் தான் பாவம் உற்பத்தி சென்டர் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாவம் உற்பத்தி பண்ணுற சென்டர் வந்து இருதயம். அதை தூண்டுறது யார்? பேய். இங்கே போட்டிருக்குது. பால் வந்து எனக்கு, நான் ஒரு முறை கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு பெரிய அங்கே இருக்கிற பெரிய சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ் 2 பேர் வந்து என்னோட ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்க. இட்ஸ் ஓகே டு டேக் த திங் விச் இஸ் ஆஃபர் டு ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக எங்கள் சித்தி வீட்டில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், நோ, இட் கேனாட் பி பாசிபிள். தென் இன்னும் அப்போ நம்ம சின்ன பையன், யார் நம்ம சொன்னதை கவனிப்பாங்க? யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ பேசினா கூட கொஞ்சம் பேர் கவனிப்பாங்க, அப்போ வந்து கவனிக்க மாட்டாங்க. Then my aunt took the thing very seriously to the pastors. அந்த பாஸ்டர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. Then I took them and showed this. இவ்வாறு ஒரு வசனம் இருக்கிறதே அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. இதான் தேவனை பற்றி அறியாமல் இருக்கிற அறிவு. தேவனை பற்றி அறிய அவங்களுக்கு அவருக்கு பிடிக்காதது செய்யாதுங்க. ஸோ கர்த்தருடைய பந்தியிலும் பிசாசோட பந்தியிலும் நம்ம பந்து இருக்கக்கூடாது. ஸோ காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்ட், then that's விபச்சாரம். When we are saying we staying strictly with the Lord God and what He has made it, அப்போ நம்ம அதுதான் பண்ணணும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. நிறைய பேர் அதை இந்த இடத்துல தான் தவறுவாங்க. தவறி பிசாசினால் அடிக்கப்பட்டு ரொம்ப மோசமான கண்டிஷனில் வருவாங்க. இதனால் பயங்கரமான வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டார், இது என்ன ஒரு ஸ்வீட்டில் என்ன வந்துடுது, ஒரு இதில் என்ன. ஆனால் கர்த்தர் எனக்கு போட்டிருக்கு, கடையில் போட்டு போய் வாங்கி சாப்பிடு, நீயா போய் வாங்கி சாப்பிடு, அதெல்லாம் தடக்கு. இதில் இந்த இடத்துல வரும்போது டோன்ட் ட்ரை டு பேட்டில் வித் காட். பாருங்கம்மா, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் போஜனம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? ஏன் why God takes it very seriously? Just a sweet, correct. Our body belongs to the Holy Spirit. நாம் போய் ஒரு புறஜாதி பண்டிகையில் போயிட்டு நம்மளும் போய் அனுபவிக்கணும்னு போட்டால், எனக்கு அது பழகி எனக்கு எந்த பண்டிகையும் நான் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. அவங்க பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறவங்களையும் நான் குறை சொல்கிறதில்ல. ஆனால் வந்து இது ஒண்டி கொஞ்சம் வான் பண்ணுவேன். ஏன்னா கம்யூனி எடுத்துகிட்டு இதை எடுக்காத, இது செய்யாத, கோணிக்குவேன். அப்புறம் இன்னொரு புது வசனம் ஒன்று எழுதலாம். தேவன் குலைத்ததை நாம் சீர் செய்ய முடியாது, தேவன் அடித்ததை நாம் சீர் செய்ய முடியாது. புது வசனம் எழுதிக்கலாம் வேணாம். அப்போ அவரை விட நாம் அவர் கோவமூட்டை எரிச்சு, அப்போ தேவன் நம்ம மேலே வைராக்கியம் வாஞ்சியாக இருக்கிறார். அது மாதிரி செய்யும்போது then it is also amounting to விக்கிராராதனை and விபச்சாரம். ஒரு சின்னோட கவுண்ட் எவ்வளோ ஏறிட்டு போகுது பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. தட் இஸ் த குட் திங். ஃப்ரீடம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதி எனக்கு தகுதியா இருக்குதா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுதா? அந்த காரியத்தை செய்யலாம்.
பக்தி விருத்தி உண்டாக்காத காரியத்தை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நம்மளுக்கு இப்போ இன்னொன்று சொல்கிறோம், ரெண்டாவது நமக்கு டைம் இல்லை. we are running out of time. I think 2029 நினைக்கிறேன், they are already predicted one thing, meteor is going to, meteorன்ற ஒரு ஸ்டார் going to strike, asteroid is going to strike and the world can tilt also. ஆக்சஸ் படான்னு அந்த ஸ்பீடில் அடிச்சிச்சுன்னா, அதுவும் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க நாசாவில், இட்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் சைடு ஃபுல்லாகவே காலியாகும். ஏன் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் சாமி ஏற்படுறார்? உலகத்தின் பாவத்தின் சென்டர் அங்கே தான், வேர் ஹாலிவுட் இஸ். பாவத்தின் சென்டரே இஷ்டப்படி வாழலாம். பேய் உள்ள பூந்து கபடி விளையாடுற இடம் அதுதான். எனிவே, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. இது ஒன்றாவது ரீசன் நான் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. ஹவுஸ் விசிட்ஸ் போகும்போது கூட நான் சொல்லிடுவேன், யாருக்கும் சாப்பிட மாட்டேன்.